ஹாய்ங்க எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் விலாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு திருப்பூரில் ஜிஹெச்சில் எழுதி கொடுத்துருந்தாங்க, கோயம்புத்தூரில் போய் பாருங்கள் ஏண்டி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் காலையில் நேரத்துலேயே 6 o'clock கிளம்பிட்டோம். பயங்கர பனிங்க. ஸ்கார்ஃப்லாம் போட்டுட்டு பாப்பாவையும் நல்லா சேஃபாக செக்யூராக கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். இந்த ரோடு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் இந்த பக்கம் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு பார்ப்போம். நேராக ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டல் போனோடனே இட்லி 2 தோசை எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்லான்னு உட்காந்துட்ருக்கும்போது பாப்பா டக்குன்னு முழிச்சோடனையும் பாருங்கள் இப்படி துருன்னு பார்த்துட்ருக்கான்ட்டு என்னால் சாப்பிட முடியாது அவளை வச்சுட்டு. அதனால் அவர் சாப்பிட்ணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் சீக்கிரம் சாப்பிட்ருக்காரு. செகண்ட் ரவுண்ட் வேறு போயிட்டுருக்காரு. அதனால் நான் அப்படியே எனக்காக இட்லி வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்குது. அப்படியே நான் பாப்பா கூட பேசிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வாங்கிட்டார். அவர் வாங்கிட்டு பாப்பா வாங்கி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனால் சரியான கூட்டங்க. இது ஓபி வாங்குறதுக்கே அவ்வளோ க்யூ லைனில் நின்றுட்டுருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக ஓபி வாங்கிட்டு மேலே டாக்டர் பார்க்கலான்னு போனால் எங்கேனே தெரிலங்க. அங்கே இங்கேன்னு அலைய விட்டுட்டாங்க. பார்த்துட்டு ஒரு வழியாக ஈனி டாக்டர் பார்த்துட்டோம். அவர் தாங்க பாசிட்டிவாக சொன்னார். இது வரைக்கும் எந்த டாக்டருமே பாசிட்டிவாக சொல்லலை. எல்லாருமே ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ன்ற மாதிரியே ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே போயிருந்தேன். ஒரு வழியாக அவர் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொட்டு மருந்து மட்டும் கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி ஏதாவது தொந்தரவு பண்ணும்போது சொட்டு மருந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. சொட்டு மருந்து வாங்க போனோடனே அங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அவங்க வேறு ஏதோ மருந்து கொடுத்து அப்புறம் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்து வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா பயங்கரமாக அழுதுட்டு இருந்தா. அவர் வேறு ரெஸ்ட் ரூம் போயிட்டார். அதனால் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்கள் எப்படி எழுதிட்டுருக்கான்னு. ஃபீட் பண்ணவும் அந்த இடத்துல இடம் இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ ஒருத்தவங்கள்ட்ட கேட்டுட்டு பக்கத்து பில்டிங்கில் போய் கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு, அங்கே போய் ஃபீட் பண்ணிவிட்டு போகலான்னு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. பக்கத்துலேயே ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சவுண்ட் வந்துச்சு ஓவர். அதனால் சரி என்னென்னு கேட்டோம். அவர் பேரிங் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பேரிங் போனால் நீங்கள் ரொம்ப தூரம் எங்கே இருந்து வரீங்கன்னா திருப்பூர்லேருந்து வரணும். திருப்பூர்லேருந்து வரீங்கன்னா அப்போ குழந்தைய வச்சுட்டு போகிறது கொஞ்சம் சேஃப் இல்லைங்க, நீங்கள் பேரிங் மாற்றிடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றுங்கண்ணா அப்படின்னு சொன்னோம். அவர் வெளில போய் தான் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி வெயிட் பண்ணுற டைமில் காஃபி குடிக்கலான்னு போனோம். காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணால் அவர் வந்துட்டார். மாற்றிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டுருக்கோம். இப்போ போகும்போது போன வருஷம் கோயம்புத்தூர் வந்திருந்தேன். அப்போ அது பிரிட்ஜு கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பிரிட்ஜு அரைக்குறையாக இருந்துச்சு. இப்போ சூப்பராக கட்டிட்டாங்க. அது பேர் காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு அந்த பிரிட்ஜு. உங்கள்கிட்ட காட்டுறதுக்காகவே ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப லாங்காக செம்மையாக கட்டியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த சைடு இருக்கீங்க, பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. அங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு குடியிருந்த இடத்துல அங்கே கேஸ் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போகணுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக போய்ட்டுருந்தோம். வெயில் சரியான வெயிலுங்க. காஃபி குடிச்சிட்டு முட்டை பப்ஸ் ஒன்று வாங்கினேன். சாப்பிட்டு பசி எடுத்துச்சுன்னு சொல்லி சாப்பிட்டு இருந்தேன். அவர் பாப்பா வச்சுருந்தாரு. மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி அந்த ஆஃபீஸ் சொன்னாங்களே அங்கே வந்துவிட்டோம். அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள். அவர் அங்கே இஷ்யூ பேசிகிட்ருக்காரு. அதுக்கு வரைக்கும் பாப்பா வச்சுட்டு பாப்பா ஃபேன் மேலே ஓடிட்டுருக்குன்னு அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தா. அதனால வச்சுட்டு மடியில் வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு செம்ம டயர்டுங்க. சரியான வெயிலாக செம்ம டயர்டு. தலைவலி வேறு பயங்கரமாக தலைவலி வந்துருச்சு. பாப்பா வந்தோடனே அவள் பேம்பர்ஸ் முதல்ல கழட்டிட்டு அப்படியே காத்தோட்டமாக படுக்க வச்சதுக்கப்புறம் தான் கை கால்லாம் நல்லா ஆட்டிட்டு சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. நானும் அப்படியே அவளை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவள் கூட பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அம்மா பசிக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்ய சொன்னேன். அம்மா சாப்பாடு செய்யலை, தோசை வேணால் சுட்டுக்கலாம்னு சொன்னால் சரி தோசை சுட்டு கொடுங்கம்மா சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் பாப்பா கூட விளையாண்டுக்கலாம்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு பேசிகிட்டு இருந்தேன். அவள் பாருங்கள் ஊன்ட்டு இருந்தா. அதனால தான் சரின்னு சிரிச்சிட்டு அவள் கூட விளையாண்டுட்டு இருந்தேன் பாருங்கள். பயங்கரமாக பார்த்து பேசிகிட்டு இருப்பா. இப்போ 3 months தரங்காட்டி கொஞ்சம் நல்லா சவுண்டெல்லாம் பயங்கரமாக விட ஆரம்பிச்சிட்டா. அதனால் அவள் கூட பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். பாருங்கள் என்னையே பார்த்துட்ருப்பா குறுக்குன்னு. வாயில் நல்லா கை வச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் தோசை சாப்பிட்டு நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் காஃபி போட்டு குடிக்கணுங்க. அது வரைக்கும் தூங்கலாம். ஓகே பாய்ங்க. கமெண்ட் பண்ணுங்கள்.